இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இஸ்ரேலின் சியோனிஸ்ட் அட்டூழியங்களுக்கு எதிரான வெளிப்படை பேச்சு மலேசியாவுக்கு குறிவைக்கும் வெளிநாட்டு உளவுத்துறை. பிரதமர் அன்வார் நாட்டின் எல்லைகளில் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்த கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இஸ்ரேலில் சியோனிஸ்ட் ஆட்சியின் அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு நீதி கிடைக்க மலேசியா மிகவும் உறுதியாகவும் வெளிப்படையாகவும் குரல் கொடுத்திருப்பதால் நமது நாடு குறிவைக்கப்படலாம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக தாய்லாந்திலிருந்து ஆயுதங்களை கடத்தி மொசாட் முகவர்களுடன் சதி செய்த ஸ்லாங்கூரை சேர்ந்த மலாய் தம்பதியினர் பின்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதேவேளை மொசாட் முகவர்கள் இந்த நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பதற்காக அரசாங்கம் மேலும் நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருகின்றது என்று அன்வார் உறுதியளித்துள்ளார். ஜம்ரி வினோத் விஷயத்தில் ஆதாரம் இல்லாததால் நடவடிக்கை இல்லை. சட்டத்துறை அலுவலகத்தின் நிலைப்பாடு குறித்து விக்னேஸ்வரன் சாடல். 3R எனப்படும் இன மதம் ஆட்சியாளர்களுக்கு எதிரான நிந்தனை அம்சங்களுக்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகள் ஒரு சார்பாக இல்லாமல் அனைத்து மலேசியர்களுக்கும் உரித்தானதாக இருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு சாராருக்கு கேடயமாகவும் மறுசாராருக்கு வாளாகவும் அது பயன்படுத்தப்படக்கூடாது என மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் நினைவுறுத்தினார். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசரினா ஒத்தமான் சைட் அறிவித்திருப்பது குறித்து விக்னேஸ்வரன் அவ்வாறு கருத்துரைத்தார். மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய இடமாற்றம் குறித்து பேசிய பேச்சுக்காக நாடு முழுவதும் ஜம்ரி வினோத் மீது 900 புகார்கள் செய்யப்பட்டன. இதனை பேர் புகார் செய்துமா சட்டத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு ஆதாரம் போதவில்லை என விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற முடிவுகள் மலேசியாவில் சட்ட அமலாக்கத்தின் நெறிமுறைகள் குறித்து கேள்வி எழுப்புவதோடு அதில் காணப்படும் முரண்பாடுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. பினாங்கில் வெளி மாநிலத்தவர் வியாபாரம் செய்ய கட்டுப்பாடு விதிப்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது. டேவிட் மார்ஷல். பினாங்கு செபரங்பிறையில் வெளி மாநிலத்தவர் வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்படுவது ஏன் என உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளூர் வணிகர்களின் புகார்களை தொடர்ந்தே அத்தடை விதிக்கப்பட்டதாக செபரங்பிறை நகராண்மை கழகமான MBSP நியாயம் கற்பிக்கிறது. உண்மையில் இது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்றென மார்ஷல் சுட்டிக்காட்டினார். இப்படி ஒரு தடை செபரங்பிறையில் மட்டும்தான் உள்ளதா அல்லது பினாங்கின் மற்ற பகுதிகளிலும் உண்டா என்பது தெரியவில்லை. இந்த MBSP நகராண்மை கழக உறுப்பினராக தாம் பணியாற்றிய 10 ஆண்டுகளில் இப்படி ஒரு கொடுமையான விதிமுறை இருந்ததில்லை என்றார் அவர். மின்னியல் வணிகம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் என மாறிவிட்ட இந்த நவீன காலத்திலும் உள்ளூர் வணிகர்களை பாதுகாக்கிறோம் என்ற அற்ப காரணங்களை முன்வைப்பது ஏற்புடையது அல்ல. இது அடிப்படையற்றதும் கூட. இதுவே மளிகை கடைக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம். உடனே பேரங்காடிகளை MBSP-யால் மூடிவிட முடியுமா? அல்லது சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக ரெஹமா விற்பனையை முடக்கத்தான் முடியுமா என மார்ஷல் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். கிளந்தானில் நடந்தது ஓரின சேர்க்கை விருந்து அல்ல, அது HIV விழிப்புணர்வு நிகழ்வு. சுகாதார அமைச்சர் சுல்கிஃப்லி. கடந்த மாதம் கிளந்தான் காவல்துறையினரால் சோதனை செய்யப்பட்ட ஓரின சேர்க்கை விருந்து உண்மையில் ஒரு HIV விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தனது சமூக வலைதள பக்கத்தில் இச்சம்பவம் தொடர்பாக கிளந்தான் சுகாதாரத்துறையின் அறிக்கையை பகிர்ந்து கொண்டுள்ளார். மலேசிய எய்ட்ஸ் அறக்கட்டளையின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் அரசு சாரா அமைப்பான சஹாபத் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. நரம்பு வழியாக போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் மற்றும் ஆண்களுடன் உடலுறவு கொள்ளும் ஆண்கள் உட்பட அதிக ஆபத்துள்ள மக்களை இலக்காக கொண்ட சுகாதார கல்வியினை சஹாபாத் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. இருப்பினும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இது ஒரு ஓரின சேர்க்கை விருந்து என்ற கூற்றினை முற்றிலும் நிராகரித்து HIV தொடர்பான தகவல்களை வழங்குதல், பாதுகாப்பான பாலியல் நடைமுறைகளை ஊக்குவிக்கும் வகையில் மட்டுமே இந்நிகழ்வு நடைபெற்றது என்று விளக்கம் அளித்துள்ளனர்.
அரசு குடும்ப போலீஸ் திருமண சான்றிதழை பதிவேற்றம் செய்த பெண் மனநல பரிசோதனைக்கு செல்லும்படி உத்தரவு. அரசு குடும்பத்தை சேர்ந்த ஆடவருடன் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் பெற்றதாக கூறி போலி திருமண சான்றிதழ், புகைப்படம் மற்றும் நிச்சயதார்த்தத்திற்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் காணொலியை பதிவேற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒருவர் மனநல பரிசோதனைக்காக பேராக் தஞ்சோங் ராம்புதான் பஹாகியா மனநோய் மருத்துவமனைக்கு 1 மாத காலம் சிகிச்சையை மேற்கொள்ளும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 43 வயதுடைய பெர்சானா அவ்ரில் சொலொண்டா என்ற பெண்ணுக்கு எதிரான வழக்கை தொடர்வதற்கு முன் அவரது மனநிலை குறித்த சுகாதார அறிக்கையை அரசு தரப்பு வழக்கறிஞர் ரவீந்தர் ஜிங் டிட் கவுர் பெறுவதற்கு நீதிபதி நார்மா இஸ்மாயில் முடிவு செய்தார். குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் மேகலா ராஜேந்திரன் இந்த முடிவை ஆட்சேபிக்கவில்லை. நேற்று தொடங்கி 1 மாத காலத்திற்கு சம்பந்தப்பட்ட பெண் மனநிலை சிகிச்சை பெறுவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதோடு இந்த வழக்கை மீண்டும் செவி மடுப்பதற்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதியை நீதிபதி நார்மா இஸ்மாயில் நிர்ணயித்தார். சீர்திருத்தங்களை கோரி நாடாளுமன்றத்தின் முன் பேரணி. 14 அரசு சாரா நிறுவனங்கள் ஒன்று கூடின. நேற்று காலை அமைதி பேரவை சட்டம் 2012 மற்றும் தேச துரோக சட்டம் 1948 ஆகியவற்றை ரத்து செய்வதற்கான சீர்திருத்தங்களை கோரி நாடாளுமன்ற கட்டிடத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 100 பங்கேற்பாளர்கள் ஒன்று கூடியுள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு வெளியே நின்று பேச்சு சுதந்திரம் என்பது ஒரு சலுகை அல்ல என்றும், மக்களுக்கு வழங்குவதாக வாக்களித்த மடானி அரசின் வாக்குறுதிகள் எங்கே என்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் ஒதுக்கப்பட்ட சமூகங்களை பற்றி பேசும் அல்லது குரல் கொடுக்கும் ஆர்வலர்களை மௌனமாக்க தேச துரோக சட்டத்தை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும், உள்துறை அமைச்சு மனிதாபிமானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளனர். குடியுரிமை, இடம்பெயர்வு, குற்றவியல் நீதி மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளில் மனித உரிமை மீறல்களை நிவர்த்தி செய்வது போன்ற உள்ளடக்கங்களை கொண்ட குறிப்பாணையை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சமர்ப்பித்துள்ளனர். எனது மகனை நான் கொன்றேனா? பொய் வாக்குமூலம் அளிக்க போலீஸ் வற்புறுத்தியதாக சிறுவன் ராயனின் தாயார் பகிரங்க தகவல். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஜெயின் ரயானின் தாயார் எஸ்மானிரா அப்துல் மனாஃப் போலீசார் தன்னை பொய் வாக்குமூலம் கொடுக்க கட்டாயப்படுத்தியதாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். 13 நாட்கள் மேற்கொண்ட விசாரணைக்கு தான் முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும், ஆனால் காவல்துறையினர் அதில் திருப்தி அடையவில்லை என்றும் கூறியுள்ளார். வாக்குமூலத்தில் தான் கட்டுக்கதைகளை சொல்லியதாகவும், அவர்களின் பொய்க்கூற்றுகளுக்கு தன்னை இயக்க வைக்கும் விதத்தில் செயலாற்றினர் என்றும் போலீஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் தன் மீது சுமத்தப்பட்ட புறக்கணிப்பு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தனது 6 வயது மகனை தான் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை என்றும், கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்தார் என்றும் நீதிமன்றத்தில் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். போலீஸ் சோதனையை தவிர்க்க அதிகாரியின் மீது வண்டி ஏற்றிய ஆடவன். நேற்று காலை நியூக்லாங் பள்ளத்தாக்கு விரைவு சாலையில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். 37 வயதான அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் போலீஸ் பரிசோதனையில் இருந்து தப்பிச் செல்லும் போது அதிகாரியை மோதி சென்றான் என்று பெட்டலிங் ஜெயா மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் என்கிற இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அந்த போலீஸ் அதிகாரியின் முகம் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது என்றும், தற்போது அவரின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் அறியப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5000 முதல் 10,000 ரிங்கிட் வரை அபராதமும் 12 மாதங்கள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய சேவை பயிற்சிக்கான காலத்தை நீட்டிக்கும்படி பயிற்சி பெற்றோர் கோரிக்கை. இந்த ஆண்டு தேசிய சேவை பயிற்சியின் 3வது திட்டத்தில் 2வது தொடரை வெற்றிகரமாக முடித்த பயிற்சியாளர்கள் முன்வைத்த பல முக்கிய பரிந்துரைகளில் பயிற்சி காலத்தை நீட்டிப்பது பற்றிய பரிசீலனையும் அடங்கும். இராணுவ பாணியிலான அடிப்படையில் பயிற்சி நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதோடு கூடுதலாக நடைமுறை செயல்பாடுகளையும் சேர்க்க பயிற்சியாளர்கள் பரிந்துரைத்ததாக தற்காப்பு அமைச்சர் ரதஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் தெரிவித்தார். பயிற்சிக்கு பிந்தைய கேள்வித்தாளின் கண்டுபிடிப்புகள் மூலம் இந்த பரிந்துரை பெறப்பட்டதாகவும், திட்டத்தை மேம்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை சமர்ப்பித்து 82.5 விழுக்காடு பயிற்சியாளர்களிடம் இருந்து நேர்மறையான கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் அவர் கூறினார். தர ரீதியாக தொடர் 1 மற்றும் 2 முன்னாள் மாணவர்களுடனான நேர்காணல்கள் பயிற்சியாளர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான
மாற்றத்திற்கான ஒரு உந்து சக்தியாக தேசிய சேவை பயிற்சியின் 3வது திட்டம் செயல்படுகிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மூடுபனி விவகாரம் மேக விதைப்பு முறையை பரிசீலனை செய்யும் சிரம்பான் மாநில அரசு. சிரம்பான் மாநிலத்தில் உள்ள 3 முக்கிய நிலையங்களில் காற்று மாசுபாடு குறியீடு அளவீடுகள் தொடர்ந்து அதிகரித்தால் பொது விதைப்பு முறையை செயல்படுத்துவது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருகின்றது. தேசிய மூடுபனி செயல் திட்டம் மற்றும் தேசிய திறந்தவெளி எரிப்பு செயல் திட்டத்தின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் துறை தலைமையகத்தின் உத்தரவுகளுக்கு இணங்க மாநில மறுமொழி திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 24 மணி நேரத்திற்கு API 150 வரம்பை தாண்டியதால் உள்ளூர் அதிகாரிகள், தொழில்நுட்ப துறைகள் மற்றும் பொது சுகாதார பிரிவுகளின் முழு ஒருங்கிணைப்புடன் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா மாநில பேரிடர் மேலாண்மை குழுவை செயல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக குறிப்பாக அதிக ஆபத்துள்ள விவசாய பகுதிகள் மற்றும் தொழில்துறை பகுதிகளில் ரோந்து மற்றும் அமலாக்கத்தை மாநில அரசு தீவிரப்படுத்தி வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் கூறியுள்ளார்.